அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நாம் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. அதில் குறிப்பாக வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய இந்த சித்திரை பௌர்ணமி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த நாளை தவறவே விடாதீங்க. கண்டிப்பாக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கான மாற்றம் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புண்ணிய பலனை தேடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த சித்ரா பௌர்ணமியை சொல்லலாங்க. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த மாதிரியான விரதம் இருக்கலாம், வழிபாடு இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடங்கல்களும் இருக்கா? நீங்கள் ஒரு தொழிலை செய்யணும், அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது உங்களால் செய்ய முடியல. அதே போல் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் கூடிய உங்களுக்கு நிறைய தடங்கல்களும் நஷ்டமும் இது மாதிரி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. என்னால் முன்னேறி வரவே முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது சித்ரா பௌர்ணமியை பற்றி பார்த்துட்ருக்கோங்க. இந்த சித்திரை பௌர்ணமி அப்படின்னு பார்த்தா இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. சித்திரை மாதத்தினுடைய முழு நிலவு நாளில் கொண்டாடப்படக்கூடியது இது ரொம்ப சிறப்பு. 2025ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை பௌர்ணமி வருதுங்க. இந்த மே 11ஆம் தேதி இரவு 8:48 மணிக்கு துவங்கி மே 12ஆம் தேதியான இரவு 10:44 மணி வரை இந்த திதி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியங்க. அதாவது சித்திரகுப்தர் மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருப்பார். அன்னைக்கு இந்த நாளில் நம்ம புனித நதியில் நீராடினோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை. அதே போல் ஏழைகளுக்கு உணவளித்தல், கெட்ட கர்மாக்கள் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கிறது மூலமாக குறையும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்நாளில் மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரி, இந்த சித்திரை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று இந்த சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. சித்திரகுப்தர் ஒவ்வொருவருடைய கர்மாக்களையும் கணக்கெடுத்து யமனுக்கு உதவுறாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்வாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்வதை பார்க்க முடியும். நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை சமநிலைப்படுத்த தவறினா மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நாம் எப்போதுமே நல்ல கர்மக்களை, நல்ல விஷயங்களை மட்டும், புண்ணிய பலன்களை மட்டும் சேகரிக்கிறதுக்கு தாங்க பார்க்கணும். அதே போல் குறிப்பாக இந்த சித்திரை மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கதைகள் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு முறை தேவர்களுடைய தலைவனான இந்திரன் தேவகுருவான குரு பிரகஸ்பதியை அவமதித்தாராம். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்க சொன்னாராம். இந்திரனும் குருவினுடைய சொல்படி பூமிக்கு வந்தாராம். பூமியில் கடம்ப மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாராம். சிவபெருமான் தான் தன்னுடைய பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் அப்படின்னு உணர்ந்தாங்களாம். உடனே தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டாங்களா. இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு இந்த மதுரையில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பக்தர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த நாளில் பூஜை செய்வாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபட முடியும். தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதும் பாவங்களை போக்கவே சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுகிறது அப்படின்னும் சில பேர் யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்து கடவுளை மகிழ்விப்பாங்க என்று சொல்லலாம். இந்த சித்திர பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடி பாவங்களை போக்குவோம் என்பது மிக பெரும் நம்பிக்கை. கிரக தோஷங்கள் உள்ளவங்க சித்திரகுப்தரை வழிபட்டாங்க அப்படின்னா அதன் தாக்கம் குறையுமா. அன்று எண்ணெய்
எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பாங்க. ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை இந்த நாளில் நம்ம தானமாக கொடுக்கலாங்க. நவதானியங்களை சமைத்து கடவுளுக்கு படைப்பாங்க. ராகு காலம் மற்றும் யம கண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் நாம் இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்குங்க. சாதாரணமாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதில் குறிப்பாக இந்த பௌர்ணமியில், அதுவும் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. அதிலும் திருவண்ணாமலை கோவிலில் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கிரிவலம் செல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த நாளில் கிரிவலம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விரத முறை அப்படின்னு கூட இந்த சித்திரை பௌர்ணமியினால் நம்ம சொல்லலாங்க. குறிப்பிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை நாம் செய்யலாம். அப்படி நாம் எங்கே போய் வழிபாடு செய்கிறது, இவருடைய கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடுகள்லேயே கூட அவரை நினைத்து நம்ம மனதார வழிபாடு செய்து கொண்டோம் அப்படின்னா போதுங்க. நிச்சயமாக அவரால் நமக்கு மிக பெரும் அருள் கிடைக்கும். நல்ல கர்மங்கள் பெருகும். நம்பிக்கை இது உள்ளவங்க கண்டிப்பாக இதை செய்கிறது நல்லதுங்க. கோவில்களில் சிறப்பு பூஜைகள் இந்த நாளில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்த நாளாகவும் முழு நிலவு நிரம்பிய நாளாகவும் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளில் நாம் புனித நதிகளில் குளிப்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கங்கை நதியில் குளிப்பது பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் இந்த நாளில் தானம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் புனிதமானது. இது இவ்வாறு நம்ம செய்கிறதால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெறும் ஒரு நாள் மட்டுமல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு வாய்ப்பு. இந்த நாளில் நாம் நம்மளுடைய செயல்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்வாங்க. மேலும் வீடுகளில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபாடு செய்வாங்க. ஏழை எளியவங்களுக்கு உணவு, உடை போன்றவற்றை தானமாக கொடுப்பாங்க. கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதை பார்க்க முடியும். இந்த நாளில் வெறும் ஒரு திருவிழா மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் மற்ற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நாம் கருதி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. இந்த நாளில் நாம் நல்ல செயல்களை செய்து நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். அதே போல் நாம் ஆன்மீக வழியில் இந்த நாளில் பூஜை பொருட்களை தியானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரியான சிறப்புகளை நாங்களும் பயன்படுத்தி வரோம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக இந்த நாளில் நோன்பை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் வர்றது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பின்னதாக வரக்கூடிய அந்த மாதத்தில் சித்திரை மாதம் அப்படின்னு வரக்கூடிய இந்த அமாவாசை மற்ற இவை எல்லாமே விட இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம் வழிபடுறதால நிறைய புண்ணிய பலன்களை சேர்க்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய தைரியத்தையும் பெறுகிறோம். இதனால் நம்ம புண்ணியம்னு எவ்வளோ தேடுறோமோ அது கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யணும், குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் யாரை வழிபாடு செய்யணும், வீட்டில் என்ன மாதிரியான பூஜை விஷயங்கள்லாம் செய்யணும், நாம் இந்த நாளில் மறுத்து கூட என்ன விஷயங்களை செய்யக்கூடாது, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சித்திரை மாத பௌர்ணமி தின விழாவை நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீங்க, உங்களுக்கு இது மாதிரி வழிபாடு செய்தால் மிகவும் நன்மையை நான் பார்த்துருக்குறேன், அல்லது இந்த நாளில் குறிப்பாக இந்த கோவிலுக்கு போகிறது மிகவும் நல்லது அப்படின்னலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.